பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், தேவன் பட்சபாதமே கிடையாது. தேவனிடத்துல தேவன் எல்லாரையும் ஒன்னா தான் பார்க்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். எல்லாரையும் அன்பு கூறுகிறவரா இருக்கிறார். ஆகினாலே தேவனிடத்துல பட்சபாதமே இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்லி தேவனை ஆராதிக்கணும்? பட்சபாதம் அற்ற பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறது, இன்னொருத்தர் குறைவா நேசிக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. பிதாவாகிய தேவன் எல்லாரையும் ஒன்றா தான் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆகினால் அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் விடப்பட்டவராக இருக்கிறார் என்றால் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்ப நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கணும்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனை குறித்து வேதவசனம் என்ன சொல்றதுன்னா, கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்ப கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்துகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மகிமையிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் தான் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதை நம்ம ஆராதனையா மாற்ற வேண்டும். என்ன சொல்லி? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கட்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை கற்றுக்கொள்ளும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதே என்று சொல்லுகிறார். அப்போ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று பிதாவாகிய தேவனுக்குரியதா இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இதை ஆராதனையா மாற்ற வேண்டும்? பிதாவே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மேல் அருள் கூர்ந்தார். அருள் என்றால் என்ன அர்த்தம்னா கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிருபை கூர்ந்ததுனாலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிஃப்ட். என்ன கிஃப்ட் அது? பிதாவாகிய தேவன் நம்ம அருள் கூர்ந்தவராக இருக்கிறார். உலகத்துல ஒரு வழக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை என்று சொல்லுவாங்க. அவன் பாருங்க அப்பவே சொல்லிட்டான், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு பரலோகம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்ப இங்க இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் இடத்துல வரமாட்டான்னு சொல்றாரு. அப்ப பிதாவின் அருளை பெற்றபடினாலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி பிதாவை ஆராதிக்கணும்னா, பிதாவே, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நீர் என்மேல் அருள் கூர்ந்ததுக்காய், உம் கிருபை கூர்ந்ததுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க நாம் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் குமாரன் மூலமா ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை நியமித்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை நியமித்ததே கோபாக்கினிக்கென்று நியமிக்கவில்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். அப்ப நம்மளை தேவன் கோபாக்கினிக்கென்று இந்த உலகத்தில் உண்டாக்கல, இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்படணும்னு சொல்லித்தான் தேவன் நியமித்திருக்கிறார். ஆகினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து
சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் கோபாக்கினிக்கென்று நாம் தேவன் நம்மை நியமிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு நமக்கு தானாய் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால தான் நாம் இதை ஆராதனையாக மாற்ற வேண்டும். என்ன சொல்லி, பிதாவே நீர் என்னை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் நான் ரட்சிக்கப்படுவதற்காகவே நீர் என்னை நியமித்திருக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆமென். நான் கோபாக்கினிக்கென்று உமாலை நியமிக்கப்படல, ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நீர் என்னை நியமித்திருக்கிறேன். அந்த ஆராதனையை மாற்றி என்ன சொல்ல வேண்டும்? பிதாவே நீர் என்னை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் ரட்சிக்கப்படுவதற்காக என்னை நியமித்திருக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான்னா, தேவனுடைய சித்தம் என்னன்னா, பிதாவை எங்கும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நாம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கின்றோம். அப்படி ஆவியோடு உண்மையோடு எப்படி தொழுது கொள்வது சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில பிதாவாகி தேவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அவராகவே அவர் இருக்கிறபடினால அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு பிதாவாகிய தேவனை நாம் எப்பொழுதும் எங்கும் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் அதுல பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நீங்க போகும்போது, வரும்போது, வீட்டுல இருக்கும்போது, வண்டி ஓட்டும் போது எப்ப வேணாலும் தேவனை ஆராதிக்கலாம். என்ன சொல்லி, நான் கெட்டுப்போக்கால் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உடைய ஒரே பரான குமாரனை கொடுத்து என் மேல் அன்பு கொடுத்ததான பிதாவுமே சோத்திருக்கிறேன். இருளின் அதிகாரத்தின் விடுதலாக்கி அன்பின் குமாரன் ராஜுக்கு உட்படுத்ததான பிதாவுமே சோத்திருக்கிறேன். அக்கிரமத்தில் பாவத்தில் மறுத்துக்கிறதான உயிர்ப்பித்து உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கொடுக்கார்படி அருள் செய்ததான பிதாவையுமே ஸ்தோத்திருக்கிறேன். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த ஒரு ஜோதிகளின் பிதாவாகி முடத்திலிருந்து இறங்கி வருவதற்காய் உம்மை சோத்திருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். பிதாவே நீர் எனக்கு உணவு கொடுக்கிறதுக்காய் உம்மை ஆராதிக்கிறேன், எனக்கு உடை கொடுக்கிறதுக்காய் உம்மை ஆராதிக்கிறேன், பொல்லாப்புக்கும் தீமைக்கும் சோதனைக்கு என்னை விலைக்கு வழி நடத்துகிறதுக்காய் உம்மை ஆராதிக்கிறேன். இப்படி நாம் தேவனை தொழுது கொள்வதற்காகத்தான் தேவனால் படைக்கப்பட்டோம். படைத்தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் படைக்கப்பட்ட நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கிறதுக்கென்றே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நாம் செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம வேண்டெடுத்தோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இது என்ன ரட்சிப்பு? ஆபத்திலிருந்து மாத்திரமில்ல, எல்லா பிரச்சனை ரட்சிப்பு. அதை தான் வசனத்தை சொல்லி தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. தேவனுடைய வசனம் நம்மை விடுதலை ஆக்கிறதா இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும், நாம் விடுதலையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் என ஒவ்வொருத்தருக்கு அது உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது எப்படி என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள முடியாய் எங்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றிலிருந்து எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை சகல சத்தியத்தை நடத்துகிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணினீங்களே, அதே விதமாக உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை எப்போது தந்தைகளை எல்லாரையும் வழிநடத்த முடியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.